இது இந்த நாள் தியானத்துக்கான வேத பகுதி மத்தேயு 5:48 வசனம். மத்தேயு 5:48. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. இதில் பூர்ண சர்க்குணர் என்கிற காரியத்திலே ஆங்கிலத்திலே பர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுகிறது. எப்படி தேவன் ஒவ்வொரு காரியத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அதுபடி நம்ம பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்றபடியாய், இன்னும் இந்த பூர்ண சர்க்குணர் என்கிற காரியத்திலே உண்மையிலே தமிழிலே ரொம்ப அழகாக அதை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்றபடியாக நான் நினைக்கிறேன். பூர்ண சர்க்குணர் என்கிற போது ஒரு நிறைவான, ஹல்லேலூயா, எப்படி நிறைவான என்றபடியான குறைவற்ற, நிறைவானது அப்படின்னா என்ன, குறைவற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். இன்னும் பூரணங்கிறது நிறைவை விட மேலானது. அப்படின்னா என்ன, பூரணங்கிறது வலிந்து ஓடக்கூடியது. ஹல்லேலூயா. நிறைவானது அப்படின்னா நமக்கு போதுமானது. ஆனால் பூர்ணங்கிறது நமக்கு மேலாக, ஹல்லேலூயா, நம்மளுடைய தேவைக்கு மேலான ஒரு காரியம். ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பூர்ண சர்க்குணராக இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற பல காரியங்களில். ஆமென். அந்த ஆங்கிலத்தில் அதை பர்ஃபெக்ட் என்றபடியாக, இன்னும் உத்தமன் என்றபடியாக இடத்துலையும் அதையும் பர்ஃபெக்ட் என்றபடியாகவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் அவர் விரும்புகிறது என்னவென்றால், எப்படி நான் ஒரு பூர்ண சர்க்குணராக இருக்கிறேனோ அதுபடி நீங்களும் ஒரு பூர்ண சர்க்குணராக, எல்லா விதத்திலும் ஒரு பர்ஃபெக்டாக, எல்லா விதத்திலும் தானே ஆசீர்வாதமாக, ஆமென், இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் அவர் நம்மிடத்திலே விரும்புகிறவராக இருக்கிறார். நான் எப்படி பூர்ண சர்க்குணராக இருக்கிறேனோ அப்படி நீங்கள் இருக்கணும். அப்படின்னா அவர் எந்தெந்த காரியத்தில் எப்படியெல்லாம் பூர்ண சர்க்குணராக இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த காரியத்திலெல்லாம் ஒரு பூர்ண சர்க்குணராக இருக்க முடியும். இந்த நல்ல முதல் காரியத்தை பார்ப்போம். உபாகமம் 32:21 பார்ப்போம். 32 4வது வசனம் பாருங்க. 4 என்ன சொல்லுது? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. போதும், அவர் கிரியை உத்தமமானது. அது ஆங்கிலத்தில் பாருங்க, அதே இடத்துல உத்தமமானதுக்கும் பர்ஃபெக்ட்னு தான் போடப்பட்டிருக்கு. ஆமென். அப்படின்னா என்ன, எப்படியெல்லாம் தேவன் அவரோட கிரியையில் ஒரு சரியான, நேர்த்தியான, பர்ஃபெக்டான ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறாரோ அதேபடியாக நம்மளோட காரியங்கள், நம்ம தேவனுக்கான செய்கிற காரியமாக இருக்கட்டும், இல்லை நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் பர்ஃபெக்ட் அவசியம், ஒரு பூரணம் அவசியம், ஒரு முழுமை அவசியம். ஹல்லேலூயா. அதை தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அதுபடி நம்ம இருக்கணும். அப்படின்னா எப்படி அவர் பூரணராக இருக்கிறாரோ அப்படி நம்ம இருக்கணும்னா அவர் அங்கே வேதம் என்ன சொல்லுது, கிரியையிலே அவர் பூரணமானவர், எந்த ஒரு கிரியையிலையும். ஆமென். சங்கீதம் 19:4 படிப்போம். சங்கீதம் 19:4. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. 6ஆம் வசனம். அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இது தேவன் உலகத்தை படைக்கிற ஒரு காரியத்தில் பார்க்குறோம். பூமியை படைக்கிற காரியத்தில் சந்திரன், சூரியன், யூனிவர்ஸ் எல்லாத்தையும் தானே. நம்ம எவ்வளோ சூரியன் கரெக்டாக பாருங்கள்,
ஒவ்வொரு நாளும் காலையில் உதித்து மாலையில் மறைகிற காரியத்தை பார்க்குறோம். ஆமென். இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே ஒரு ஈர்ப்பு சக்தியினால் அது அப்படியே நிற்கிது. ஆமென். எப்படி ஒரு பொருளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்து பிடிச்சோம்னா எப்படி நடுவில் இருக்கிற பொருள் சரியாக நிற்குமோ அதுபடி தான் அந்த ஈர்ப்பு சக்தியானது அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக சந்திரன் தனியாக நிற்குது, சூரியன் தனியாக நிற்குது, நட்சத்திரங்கள் தனியாக நிற்குது. அதுக்கு எதுக்கும் ஒரு ஆதாரம் இல்லை. எப்படி ஆதாரம் இல்லாமல் நிற்கிது அப்படின்னா ஒவ்வொன்றோடைய அந்த கிராவிட்டி, ஹல்லேலூயா, ஒவ்வொன்றும் அதை பிடிச்சி இழுக்கிற காரியம் இருக்கு பாருங்க, அதுக்கான பவர். இதெல்லாம் தேவன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக இதை உண்டாக்குனவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது காரியத்தை நேர்த்தியாக செய்கிறதாக இருக்கிறது. அதை தான் இங்கே வேதம் சொல்கிறது, அவர் கிரியையிலே உத்தமமானவர். ஹல்லேலூயா. எதை செஞ்சாலும் சரியாக செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் நம்மளோட காரியங்கள்லே ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வீடு காரியமாக இருக்கட்டும், சொந்த காரியமாக இருக்கட்டும் செய்வோம். கொஞ்ச நேரம் செஞ்ச பிறகு ஒரு சோர்வு வந்துடும் அல்லது ஒரு அசட்டுத்தன்மை வந்ததுன்னா அந்த காரியத்தை செய்வோம். ஆனால் நேர்த்தியாக இருக்குமா சரியாக இருக்குமா அப்படின்னா அது சில நேரங்களில் கேள்விக்குறியாக இருக்கும். ஹல்லேலூயா. அது செஞ்ச முடித்த பிறகு தான் நமக்கு தெரியும், ஆகா இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இந்த இடத்துல ஒரு புளியை குறைச்சி போட்டுட்டோம் போல இருக்குது, இன்னைக்கு சாம்பார் டேஸ்ட் இல்லை. ஆமென். முடித்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, எதையும் சரியாக பூரணராக செய்கிற தேவன். ஆமென். அதை தான் வேதம் சொல்லுது, நான் எப்படி பூர்ண சர்க்குணராக இருக்கிறேனோ அதுபடியே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கணுங்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்கிறவங்களாக இருக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. சில இடங்களில் போயிருக்கேன், அந்த ப்ரேயர் ஹால் மற்ற இடங்கள் மற்ற இதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருப்பாங்க. ஐ மீன் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து சரியாக செஞ்சுருப்பாங்க. ஐ மீன் இது தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒரு காரியத்தை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு மகிமை. ஒரு பூரணமாக சரியான விதமாக எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிற போது அது தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், நான் எப்படி பூர்ண சர்க்குணராக இருக்கிறேனோ, எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறேனோ, கிரியையில் நான் சரியாக இருக்கிறேனோ அதுபடி நீங்கள் செய்கிற வேலைகளில் சரியாக இருக்கணும். ஆமென். அதை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அது ஒரு விதத்தில் தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் அதை தான் அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 12:14 படிப்போம். பிரசங்கி 12:14. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். நம்ம ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. ஆமென். அங்கே வேதம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு காரியத்தையும் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய செயல் அதை தான் அதோட முடிவாக இருக்கும். ஆமென். நான் செய்யறது ஒரு அசால்ட்டாக அல்லது ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா நியாயத்துக்கு கொண்டு வருவார்னா என்ன அர்த்தம், அது நமக்கே பாதகமாக தான் அமையும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தில் தேவன் நியாயத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உலக பிரகாரமான காரியத்திலையும் தானே நான் ஏனோ தானோன்னு அந்த காரியத்தை அதுக்கு செய்வவனாக இருந்தால் அந்த நியாயத்தை பின்னாடி நான் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கும். ஆமென். அதனால் வர்ற பாதிப்பை நான் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கும். அவைதான் கிரியையில் நான் உத்தமனாக ஒரு பூரணனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஏசாயா 3:10 பாருங்க. ஏசாயா 3:10. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீ எப்படி செய்யறியோ அந்த காரியத்தில் அந்த கிரியையோட பலனை தான் நீ அனுபவிக்க முடியும். அந்த கிரியை பூரணமாக இருக்குமானா ஒரு பூரண ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அந்த கிரியையில் பூரணம் இல்லை, சரியான காரியம் இல்லை அப்படின்னா அதுக்கான பலனையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமென்.
அப்போ இன்னைக்கு தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு பூர்ணமான ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் நான் எப்படி பூரணராய் கிரியையில் இருந்தேனோ அது மாதிரி உங்களுடைய செய்கையிலெல்லாம் நீங்கள் பூரணமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 6:27 படிப்போம். 27, 28, 29 ஒவ்வொன்றா படிப்போம். யோவான் 6:27, 28, 29. யோவான் 6ஆம் அதிகாரம் 27 முதல். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் ஒரு அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, சாப்பாட்டுக்காக அல்ல, கொடுக்கிற கூலிக்காக அல்ல. ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடி நம்ம செய்கிற காரியம் என்னைக்கு நிலைச்சு நிற்கணும். ஆமென். அப்படியா நம்மளுடைய கிரியைகள் இருக்கணும். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பிக்கும்படி, அவருக்கு பிடித்தமானபடி நாங்கள் செய்யறதுக்கு, அந்த கிரியையை செய்யறதுக்கு நாங்கள் என்ன தான் செய்யணும் அதை சொல்லுங்க. ஒரு பூரணமான கிரியையாக எங்களோட காரியமெல்லாம் இருக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். ஆமென். எல்லா காரியத்திலும் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அதுதான் அந்த கிரியையோட காரியமாக இருக்கிறது. தேவனுக்கேற்ற கிரியை அப்படின்னா என்ன? நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீ நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். அதுதான் தேவனுக்கேற்ற கிரியை. அதுதான் தேவனுடைய பார்வையில் பூர்ணமான கிரியை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசம் உள்ளவனாக ஆண்டவர் என்ன நடத்துவார். ஆமென். இந்த காரியத்தில், இந்த வேலையில் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றபடியா நான் எப்போ நான் முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவனாக இருக்கிறேனோ அந்த கிரியை தான் தேவனுக்கு பிரியமானது, பூர்ணமானது. ஆமென். நம்மளுடைய பார்வைக்கு ஒருவேளை அந்த கிரியையானது, அந்த செய்கையானது குறைவுபட்டது போல தோணலாம். ஆனால் அது குறைவல்ல. தேவனுடைய பார்வையில் அது நிறைவானது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிடித்தமானது, அதுதான் தேவனுக்கு பூர்ணமானது. ஆமென். ஆகவே இந்த நாளில் நம்மளுடைய கிரியையில் கர்த்தருடைய கிரியை போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி கிரியையில் பூர்ணமாக இருந்தாரோ அப்படி நாமும் தானே எல்லாவற்றிலும் நம்ம பூர்ண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 2வது, அவர் வழியிலே நடக்கிற காரியத்திலே தேவனுடைய வழி உத்தமமானது. 2 சாமுவேல் 22:31 பாருங்க. 2 சாமுவேல் 22:31. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. இதை நான் முதல்ல நம்புகிறவனாக இருக்கணும். தேவன் என்னை நடத்துகிறார், அவர் நடத்துகிற வழி சரியானதாக தான் இருக்கும். ஆமென். அவர் என்னை நடத்துகிற வழி சரியானதாக தான் இருக்கும் என்றபடியாய், அந்த வழி தான் எனக்கு பூர்ணமானது என்றபடியாய் நான் அதை ஃபாலோ பண்ணுறவனாக இருக்கணும். இங்கே யாத்திராகமோ 13:18 பாருங்க. 13:18. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஏன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஆமென். அந்த ஷார்ட்கட் வழியாக இவங்க போக முடியும், ஈஸியாகவே பக்கத்திலே போக முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி போகக்கூடாது, ஷார்ட்கட்டில் போடக்கூடாது, நீங்கள் சுற்றி தான் போகணுங்கிறார். ஏன்? 17வது வசனம் பாருங்க.
17. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வழி உத்தமமானது, பூரணமானதுங்கிற காரியத்தில் தேவன் ஒருவேளை நான் நினைக்கிறபடி என்னுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை, அல்லது நான் நினைக்கிறபடி நான் எதிர்பார்க்குற ஒரு வேலை கிடைக்கலன்னோ, அல்லது நான் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலை என்றபடியாகவோ நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். தேவன் ஏதோ ஒரு வழியில் நம்மளை சுற்றி போக பண்ணுகிறார். ஆமென். நான் நினைக்கிற வழி ஷார்ட்கட்டு தான், ஆனால் அங்கே பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே பெலிஸ்தியர் நடுவில் வருவாங்க, எனக்கு பாதிப்பு இருக்குது. அவங்க எங்களை எல்லாம் சண்டை போடும்படியாக எங்களை எதிர்த்து நிற்பார்களே, ஆனால் நான் பயந்து போயிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வழி உத்தமமானது, பர்ஃபெக்டானது, ஒரு பூரணமானது அப்படிங்கிற காரியத்தில் நம்மளுடைய பார்வையில் ஏன் தேவன் என்னை இந்த வழியில் நடத்துகிறார்? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்களே, எவ்வளோ பேர் சாதாரணமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, ஒரு காரியத்தை செஞ்சால் உடனே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது, எனக்கு ஏன் நடக்கலை? ஆமென். ஆனால் நீ நினைக்கிற வழி, வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வழிகள் என் வழிகள் அல்ல. என் வழிகள் உன்னை குறித்ததான காரியத்தில் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமானதோ அவ்வளோ உயரமானதுங்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து என்னுடைய நினைவு இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமானது. ஆனால் நீ நினைக்கிறபடி அல்ல. ஹல்லேலூயா. நீ ஒரு ஷார்ட்கட்டை யோசிக்கிற. ஹல்லேலூயா. அந்த ஷார்ட்கட்டில் ஆபத்து இருக்குது. ஆமென். அந்த காரியத்தில் ஆபத்து இருக்குது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வழி உத்தமமானது, ஒரு பூரணமானது அப்படிங்கிற போது அந்த வழியை தான் நான் பிடித்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு என் பார்வையில் அது சரியானது இல்லாதது போல இருக்கலாம். ஆமென். அல்லது என்னை சுற்றி போகப்படுகிற காரியமாக இருக்கலாம். பலவித நெருக்கங்கள் மத்தியில் போகிற ஒரு காரியம் போல தோணலாம். ஆமென். ஏன்னா இடுக்கமான வாசல் தான் பரலோகத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. விசாலமான வாசல் அல்ல. அப்போ அந்த இடுக்கமான வாசல் வழியாக தான் நான் போய் ஆகணும். நான் இடுக்கமான வாசலுக்கு நான் பயந்தேன் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது, ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 14:12 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமென். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, எனக்கு சரின்னு தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதன் முடிவில் மரணம் இருக்கு. அந்த வழியில் பெலிஸ்தியர் வரான். ஆமென். என்னை பயமுறுத்துவதற்கோ, என்னை அடிப்பதற்கோ, நான் பின்வாங்குவதற்கோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் நான் நினைக்கிறபடி என்னோடக்கு இது செம்மையான வழின்னு எனக்கு தோன்றுகிற வழி, வேதம் சொல்லுகிறது அது மரணத்தை கொண்டு வரும். ஆமென். நம்ம இப்போ இருக்கிற நெருக்கத்தை பற்றியே யோசிக்கிறோம், ஆனால் நான் செலக்ட் பண்ணுற வழி இதை விட நெருக்கமானதாக இருக்கும். தேவன் எனக்கு காண்பிக்கிற வழி, அதில் இருக்கிற ஒரு நெருக்கத்தை என்னால் தாங்க முடியலன்னா நான் தீர்மானிக்கிற எனக்கு சரியான வழின்னு தோன்றுகிற காரியம் இதை விட நெருக்கமானது. வசனம் சொல்லுது அது மரணத்துக்கே கொண்டு போகும் என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். சங்கீதம் 25:8 படிப்போம். சங்கீதம் 25:8. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார், அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்படின்னா ஏன் இந்த வசனம்? நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நான் ஆண்டவருக்குள்ளே அதிக பக்தியாக இல்லை, நான் ஒரு நீதிமான் இல்லை, எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் என் வழியை காமிப்பாரா, சரியான வழியில் நடத்துவாரா என்றபடியா. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவரும் உத்தமமாக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கும் அவர் வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா.
நீ பாவியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆண்டவர் நோக்கி கேட்டுப்பார். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழியை காமிங்கன்னு கேட்டுப்பார். அவர் பாவிகளுக்கும் வழியை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கேட்டது நிமித்தம் அவர் சரியான பூர்ணமான ஆசீர்வாதமான வழியை அவர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த வழியை நான் தேர்ந்து கொள்ளுகிற போது தான் தேவனுடைய பார்வையில் அது பூரணராக இருக்கும். இன்னும் ஏசாயா 42:16 படிப்போம். ஏசாயா 42:16. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அந்த முதவரி பாருங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவார். உங்களுக்கு தெரியுமா, கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க பழக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குமானா? ஆமென். அப்படி கூட சொல்லுவாங்க. ஹாஸ்டலில், லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு நாள் பவர் கட்டு. என்னாச்சு, ராத்திரி ஒரே முழுசு இருட்டாக போயிடுச்சு. பாத்ரூம் போகிறதுக்கு வழி தெரியல. ஆனால் அந்த ரூம்மேட் ஒரு பொண்ணு, அது கண்ணு தெரியாத பொண்ணு. அது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரெண்டை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும். அது என்ன பண்ணுது, வேக வேகமாக அதை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுது பாத்ரூமுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அது கண்ணு தெரியாமல் இருந்தாலும் எப்போதுமே அதுக்கு கண்ணு தெரியாது. அதனால் அது போய் போய் பழக்கம். அதனால் இப்போ கண்ணு தெரிஞ்ச பொண்ணு தினமும் போனது தான் அதுவும். ஆனால் இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னொன்னே, ஒரே இருட்டுன்னொன்னே அது பயப்படுது. ஆனால் இந்த பொண்ணும் அதை இழுத்துக்கிட்டு வேக வேகமாக போகுது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த வசனம் சொல்லுது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துவார். அறிந்த வழின்னா குருடர்கள் நல்லாவே போயிடுவாங்க. ஆமென். தெரிஞ்ச வழின்னா கண்ணு தெரியலனாலும் அவங்க நல்லாவே நடப்பாங்க. அதனால தான் இங்கே அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவன் வேதம் சொல்லுகிறது. குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவன். ஆமென். அப்போ இந்த நாளில் நமக்கு அறியாத புரியாத வழியிலும் தானே ஒரு பூர்ண சர்க்குணராக அவர் இருக்கிறபடினாலும், அவர் நல்லவரும் உத்தமனாக இருக்கிறபடினாலும், பாவிகளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலும் நமக்கு ஒரு பூர்ண வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:19 படிங்க. இது எங்களுக்கு முத வந்த ஊழியத்துக்கான அழைப்புக்கான வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆமென். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இது 2000 எங்களுக்கு வந்த வாக்கு தத்துவம். ஆமென். அன்னைக்கு நாங்கள் யோசிக்கிற போது எங்களுக்கு எல்லாமே நிறைவாக தான் இருந்தது. ஆமென். சகோதரி வேலை செய்கிறாங்க, நானும் வேலை செய்கிறேன், பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இன்னும் அந்த நேரத்தில் நான் ஒரு சொந்த வீடுமே அப்பெல்லாம் கட்டிட்டேன் லால்குடியில். இன்னும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னா என்ன காரியத்தை செய்ய போகிறார் ஹல்லேலூயா என்றபடியா எங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை நாங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிற போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்றபடியா அந்த நாளில் தான் நாங்கள் பிரேயருக்குள்ளாக வந்தோம். ஆமென். முதலாக சிஸ்டர் ஆஞ்சலிக்கா வர்றாங்க, சந்திக்கிறோம், அந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்றபடியா இது நாள் வரையில் அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. ஆமென். அவர் புதிய வழியிலே வழி நடத்துகிற தேவன். ஆமென். அந்த வழி ஒரு பூரணமான வழி. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வழி. ஆமென். நம்மை அப்படிப்பட்ட அந்த பூரணர் எந்த வழியை காண்பிக்கிறாரோ அந்த வழியில் நான் போனாதான் அது எனக்கு பூர்ணமானதாக இருக்கும். ஆமென். அதை யோசிக்காதபடி. ஹல்லேலூயா. நான் அந்த வழியில் நான் நடக்கிற போது நான் நினைக்கிறேன், நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஊழியத்துக்காக
என் வழி தேவனுக்குடைய பார்வையிலும் எனக்கும் தானே அது பூர்ணமான வழியாக இருக்கும். இந்த நாளில் அவர் எப்படி வழிகளிலே பூர்ணமாக இருக்கிறாரோ அந்தபடியாய் நானும் தானே அந்த பூர்ணமான வழியை தெரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை பூர்ணமானது. சங்கீதம் 19:7 படிப்போம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். பூர்ணமானதுங்கிற காரியத்தில் இங்கே குறைவற்றதுங்கிற காரியத்தை பார்க்குறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லது. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே தேவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பூர்ணமான வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை நோக்கி வருகிற போது அது பூர்ணத்தை நோக்கி நம்மளை நடத்த வல்லதாக இருக்கிறது. எப்படி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறபடியான வார்த்தை நம்மளை நோக்கி வருகிற போது அது பூரணத்தை நோக்கி நம்மளை வழி நடத்துவதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு பூர்ணமானது, குறைவற்றது. ஹல்லேலூயா. அதில் எந்த குறைவையும் நம்ம பார்க்க முடியாது. அது நிச்சயம் நம்மளை நடத்த வல்லதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. என்ன? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குதான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கிற போது எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் தானே நம்மளுடைய ஆத்துமாவை அதை உயிர்ப்பிக்க வல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் முக்கியம். ஆமென். அது குறைவற்றது மட்டுமல்ல, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறது. எப்படி என்னுடைய வார்த்தை அல்லது நம்முடைய வார்த்தை ஒருத்தருக்கு பிடிக்காததை நான் சொல்லுகிற போது என் வார்த்தை அவர்களை கொல்லுதோ, அதற்கு விட பல மடங்கு தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லது. ஹல்லேலூயா. ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்லி இன்னொருத்தரை திட்டுகிற போதோ, கணவனோ மனைவியோ குடும்பத்திலேயோ மற்றவங்களையோ, அது எப்படி அவங்களை கொல்லுதோ, ஆமென், அதை விட பல மடங்கு உயர்ந்தது தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற காரியத்தில். ஆமென். அது உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய வார்த்தை, அவர் எப்படி வார்த்தையில் ஒரு பூரணராக இருந்தாரோ அப்படி என் வார்த்தை பூரணமாக இருக்கணும். ஆக எபேசியர் 4:29 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க பேசுற வார்த்தை கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆமென். அவங்களை கொல்லுதலாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பிரயோஜனம் உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஆமென். எதை குறித்து நம்ம பார்க்குறோம்? எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூரணராக இருக்கிறாரோ, பூர்ண சர்க்குணராக இருக்கிறாரோ, அதே போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய வார்த்தை எப்படி ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதோ அப்படி என்னுடைய வார்த்தையும் உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கணும். ஆமென். சில பேர் சைலண்ட் கில்லராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆமென். சைலண்டாகவே மற்றவங்களை கொள்வது. ஒரு காரியத்தை படுத்தேன். டிஸ்டன்ஸ் இஸ் மை நியூ ஆன்சர் டு டிஸ்ரெஸ்பெக்ட். மீண்டும் சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் இஸ் மை நியூ ஆன்சர் டு டிஸ்ரெஸ்பெக்ட். அப்படின்னா என்ன? இவ்வளோ நாள் பழகிக்கிட்டு வரோம், நமக்கு என்ன இனிமே நம்ம பேசாமல் ஒதுக்கிக்குவோமே அப்படின்னா அதுதான் அங்கே சொல்கிறது. டிஸ்டன்ஸ் இஸ் மை நியூ ஆன்சர் டு டிஸ்ரெஸ்பெக்ட். நீ அப்படி ஒதுங்கிக்கிற அப்படின்னா நீ அவங்கள மதிக்கிற காரியத்தில் நீ குறைவுபடுகிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ மதிக்காமல் போகிறன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம், நான் ஏன் இனிமேல் இந்த காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு ஏன் அவங்களோட அதிகம் வச்சுக்கிட்டு நம்ம பேசாமல் ஒதுங்கிக்கோமே. ஹல்லேலூயா. அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே அந்த வசன வார்த்தை என்ன சொல்லுது? நீ அப்படி செய்வியானா நீ அவங்க மதிக்காமல் இருக்கிறன்னு அர்த்தங்குது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குடைய வார்த்தை மற்றவங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும்னு சொல்லுகிற போது
என் வார்த்தை அவங்களை கொல்லுகிறதாக இருக்கலாம், அல்லது நான் எந்த வார்த்தையும் பேசாமே அவங்களை கொல்றதாக இருக்கலாம். ஆமென். அது தேவனுக்கு பிரியமானதல்ல. அவர் எப்படி பூர்ண சர்க்குணராக ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை பேசுகிறாரோ, அப்படி நான் என்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மற்றவங்களை ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த, உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமீன். அதே போல விசுவாசத்தில் பூரணம். ஆமீன். பிலிப்பியர் 2:8 பாருங்க. பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். எப்ப விசுவாசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக தேவன் என்னை உயிர்ப்பிக்க வல்லவர் என்றபடியா அவர் விசுவாசித்தபடியினாலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். என்னை எப்படி தான் தேவன் வழி நடத்தினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆமென். அவர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்றபடியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் பூரணராக இருந்தது போல நான் இன்னைக்கு என்னுடைய விசுவாசத்தில் நான் பூரணராக இருக்கணும். ஏன்னா தேவன் அதை தான் விரும்புகிறார். எபிரேயர் 11:6 பாருங்க. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு விசுவாசம் தான் தேவனுக்குள்ளாக நம்மளை பிரியமா வைக்க முடியும். ஆமென். ஏன்னா அவரை நீ நம்பலன்னா அவர் உன் மேல பிரியமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:14 படிப்போம். 1 கொரிந்தியர் 6:14. 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆமென். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். ஹல்லேலூயா. எப்ப? கடைசி நாளிலே எழுப்புவாருங்கிறது மட்டுமல்ல, இந்த நாளிலும். ஆமென். எந்தெந்த காரியத்தில் நம்ம வீழ்ந்து போகிறோமோ அவற்றிலெல்லாம் தானே நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் மத்தேயு 14:28 படிங்க. 14:28. மத்தேயு 14. மத்தேயு 14:28. ஆமென். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆமென். பேதுரு சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகிறத பார்த்து, நீங்கள் தான் அப்படின்னா நானும் கடல் மீது நடக்கும்படியா எனக்கு கட்டளை கொடுங்கிறார். அதே போல் இறங்கி வாங்குறார். இவரும் இறங்கி போகிறார். 31வது வசனம் என்ன பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றபடியா? ஏன்னா அந்த காற்று அலையை பார்க்குற போது அவன் மூழ்கி போகிற ஒரு காரியத்தை பார்த்தோன்னே அவன் விசுவாசம் குறைவு அந்த இடத்துல ஏற்படுது. உடனே கையை கொடுத்து அவனை தூக்குகிறார். எதுக்கு இந்த வசனத்தை பார்க்குறோம்? விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களை நம்ம தூக்கி எடுக்கணும். ஆமென். இதுதான் விசுவாசத்தில் நம்ம பூரணா இருக்கிறது. ஒரு காரியத்தில் என்ன? விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூக்கி எடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஒரே விதமான விசுவாசத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் பல காரியங்கள் அவங்களுடைய சூழ்நிலை வேற, நம்மளுடைய சூழ்நிலை வேற. ஹல்லேலூயா. நம்ம வளரணும்னு தான் விசுவாசிக்கிறோம், நான் நம்புகிறோம். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை வேறையா இருக்கிற போது அந்த விசுவாசத்தில் பல நேரங்களிலே அவர்கள் குறைபடலாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவங்கள கையை பிடிச்சி தூக்கி விடணும். ஆமென். இதுதான் பூர்ணமான விசுவாசம். பூர்ணமான விசுவாசம் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை தூக்குகிறவர்களாக இருக்கணும். அற்ப விசுவாசியன்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கையை கொடுத்து தூக்குறவங்களா இருப்போம். ஆமென். இதை தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார்.
இந்த விசுவாசத்தை விசுவாசத்தில் அவர் பூரணராக இருந்தபடினால அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டேன்னு நீ போ அப்படியே கடலில் போன அவர் விட்டுடல. ஹல்லேலூயா. கையை பிடித்து தூக்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. ஒவ்வொருத்தரும் அதான் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை காலகட்டங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆமென். அப்போ இந்த நாளில் நம்ம அதை பற்றி அவங்கள தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மளை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு காரியத்தில் அவங்களுடைய விசுவாச குறைவினாலோ அல்லது சூழ்நிலையினாலோ அவர்கள் நடத்தையோ பேச்சோ வேறையாக இருக்கிற போது, அதான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆமென். ஆனால் அதையே நான் பிரதிபலிக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்கள போட்டு அந்த கடல்லே அமுத்துக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் தூக்கி எடுக்கிறவனாக இருக்கணும். இதுதான் பூர்ண விசுவாசம். கர்த்தரிடத்தில் பார்க்கிற விசுவாசம் அதுதான். அதை தான் என் வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். அதே போல் சுயத்தை வெறுக்கிற காரியத்தில் நான் பூரணனாக இருக்கணும். பிலிப்பியர் 2:6-7 படிப்போம். பிலிப்பியர் 2:6-7 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். எல்லாத்தையும் அவர் பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இப்போ இந்த எல்லா காரியத்தையும் தன்னை வெறுமையாக்குகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி அது முடியும்? சுயத்தை வெறுத்தால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு அதில் நான் பூரணராக ஆகணும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். மத்தேயு 19:21 பாருங்க. மத்தேயு 19:21. மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நீ பூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், ஹல்லேலூயா, இதில் உனக்கு விருப்பம் முக்கியம். ஆமென். நான் அவரை போல பூர்ண சர்க்குணராக இருக்கணும்னா அந்த விருப்பம் முக்கியம். அந்த விருப்பம் இருந்தால் அவன் முன்னாடியே சொல்கிறான், நான் 10 கட்டளையில் உள்ள எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்கிறவனாக இருக்கிறேங்கிறான். ஒரு குறைவும் இல்லை என்றபடியாய். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு வா அப்படிங்கிறார். ஆமென். ஏன்னா விற்றுட்டு வான்னா என்ன அர்த்தம்? எது மேலே அவனுடைய பற்றுதல் இருக்குங்கிறத அவர் அறிந்தவராக அதை சொல்லுகிறார். ஆமென். நான் எது மேலே என்னுடைய ஆசையோ பற்றுதலோ இருக்கோ அதை நான் விட்டுவிட நான் தயாராக இருக்கணும். அப்போ தான் சுயத்தை வெறுக்கிற காரியத்தில் நான் பூர்ண சர்க்குணராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. குறிப்பாக அன்பை குறித்து பேசுகிற போது பவுல் என்ன சொல்வார்? அன்புக்கான விளக்கங்கள் நிறைய கொடுக்கிறார். அதில் ஒரு காரியம் என்ன? சகலத்தையும் சகிக்கும். ஆமீன். அன்புக்கான டெஃபினிஷனில் 1 கொரிந்தியர் 13:7 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அன்புக்கான டெஃபினிஷனில் ஒரு காரியம் சகலத்தையும் சகிக்கும். ஆமீன். இது மிக 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 முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும். இன்றைக்கி புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிற கேஸெல்லாம் நிறைய டைவர்ஸுக்கு வர்றதுக்கு இதுதான் ஒரு காரியம். சகலத்தையும் சகிக்குங்கிற காரியத்தில் அது குறைவுபட்டு இருப்பது தான். ஆமீன். சகலத்தையும் சகிக்கும். உண்மையிலே நீ அன்பு செய்கிறவனாக இருப்பாயானா, சுயத்தை வெறுக்கிறவனாக இருந்தீன்னா சகலத்தையும் சகிக்குங்கிற காரியம் உங்ககிட்ட இருக்கணும். ஆமீன். எல்லாத்தையும் சகிக்கிறவங்களாக இருக்கிற போது மட்டும்தான் நம்ம பூர்ண சர்க்குணராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. வேறு வழியே இல்லைன்னு நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற. ஹல்லேலூயா. நான் வேறு எங்கேயும் ஓடி போக முடியாது, யாரும் எனக்கு ஆள் இல்லை, அதனால் வேறு என்ன பண்ணுறது, எதனால் நான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் ஆகணும், அந்த சகிப்பு அல்ல. உனக்கு விருப்பப்பட்டு அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமீன். சகிப்புங்கிறது நீ விருப்பப்பட்டு அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமீன். ஆகவே இந்த சுயத்தை வெறுக்கிற காரியத்தில் நான் பூரணராக இருக்கணும். அதை தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். அடுத்தது மற்றவர்களை மன்னிக்கிற காரியத்தில் பூரணராக இருக்கணும். கொலேசியர் 3:13 பார்ப்போம். கொலேசியர் 3:13.
கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஒருவருக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கிறிஸ்து எப்படி மன்னிச்சார்? லூக்கா 23:34 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 23:34. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறவங்களை ஆமென் அவர் என்ன சொல்றார்? பிதாவே, இவர்களை மன்னியும் என்கிறார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்றிருக்கிறார். இதை தான் அங்கே முன்னாடி படிக்கிறோம். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் உங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். நம்ம எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தோம், ஆண்டவர் நம்மளை எல்லாம் அதிலேருந்து தப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மன்னித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன எவ்வளோ பாவத்தை எனக்கு மன்னித்து இருக்கிற போது நான் அவர்களுக்கு மன்னிக்கிற மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இதுதான் பூரணமான ஒரு மன்னிப்பு. ஆமென். அவர் எப்படி பூரணராக இருந்தாரோ அதே போல் நாம் பூரணராக இருக்க வேண்டும் என்றபடியாய். லூக்கா 17:4 படிப்போம். லூக்கா 17:4. லூக்கா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவன் ஒரே நாளிலே 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இன்னைக்கு ஒரு காரியம் எனக்கு எதிராக செஞ்சுட்டு ஒரு 3 மாதம் கழித்து திரும்பவும் அதே தப்பை பண்ணுறான். இன்னொரு 3 மாதம் கழித்து திரும்பவும் அதே தப்பை பண்ணுறான். அப்படிங்கிறத மன்னிக்கிறதுங்கிறது வேற. ஹல்லேலூயா. இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒரே நாளில் திரும்ப திரும்ப 7 தடவை அதே தப்பை பண்ணுறான். ஆமென். இங்கே அதை தான் சொல்லுவோம். ஒரே நாளில் 7 தடவை தப்பு பண்ணிட்டு 7 தடவை வந்து திருப்பி நான் தப்பு பண்ணிட்டேன்னா இது ரொம்ப கடினமான காரியம். இப்போ தானே சொன்னேன், திரும்ப அதே பண்ணுறியே அப்படி தான் நம்ம கேட்போம். இப்போ தானே நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லி, திரும்ப அதே செய்கிறியே அப்படின்னு 2வது தடவை செய்கிற போது நமக்கு கோபம் வந்துடும். ஆனால் ஒரே நாளில் 7 தடவை திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணாலும் அவனை நீ மன்னிக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்டதான மன்னிப்பு? ஆமென். இதுதான் பூரண மன்னிப்பு. ஹல்லேலூயா. அவர் எப்படி மன்னிக்கிறதுல பூரணராக இருந்தாரோ அதே போல் நாம் மற்றவர்களை மன்னிக்கிற காரியத்திலே பூரணராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பரிசுத்தத்திலே பூரணம். கடைசியாக 1 பேதுரு 1:15-16 படிப்போம். 1 பேதுரு 1:15-16. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கை எல்லாவற்றிலும்னா ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பார்வையிலும் பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா. உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அழுக்கையும் நீக்கி, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியையும் நீக்கி தேவ பயத்தோடு பூர்ணமாக்க கடவோம். தேவ பயத்தோட பூர்ணமாக்க கடவோம்னா அந்த பூர்ணத்தை நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் நடக்கிறவனாக இருக்கணும். ஆமென். எந்த பூர்ணத்தை நோக்கி? பரிசுத்தங்கிற பூர்ணத்தை நோக்கி.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சேன்னா இனிமே நாளைக்கு அந்த தவறு நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாளைக்கு ஒரு காரியத்தை தேவன் இது தப்புன்னு காமிக்கிறாரா, இது இனிமே என் வாழ்க்கையில் அது நடக்கக்கூடாது என்றபடியாய் நான் பரிசுத்தத்திலே பூரணத்தை நோக்கி ஓடுகிறவனாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வருகிற போது என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:23 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். நிச்சயமாக அவர் மீண்டும் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் சந்தேகமே இல்லை. எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கும் நம்மளை சுற்றி உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்குறோம், யுத்தங்களை பார்க்குறோம், வெள்ளங்களை பார்க்குறோம், அழிவுகளை பார்க்குறோம். இதெல்லாம் தானே அவர் வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை இன்னைக்கு கண்கூடாக பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அப்போ அவர் வருகை சமீபமாக இருக்கிறதுனால ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்காக காக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவனாக, அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட தகுதி உள்ளவனாக நான் காரியங்கள் எல்லாம் பார்க்குற போது, உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்குற போது அவர் வருகை சமீபங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணும். அதுக்கு நான் என்னென்ன காரியத்தை செய்யணும்? ஆமென். நம்ம மற்ற எப்படி ஆர்சிலையும் இதுலேயுமே எல்லாமே அறிக்கையிடுவோம். எப்படி? கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். நம்ம அறிக்கை எடுக்கிறோம். அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? இன்னும் சில பாடல்கள் என்ன இருக்கு? அவர் வரு நாளிலே தம் கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். பாட்டு நம்ம அழகாக பாடுவோம். அவர் வர்ற நாளில் என்னை கூப்பிட்டு சேர்த்துக்குவாரா? அதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன்னா? ஹல்லேலூயா. நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னா? ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் எப்படி பூர்ண சற்குணராக இருக்கிறேனோ அப்படி நீ எல்லாவற்றிலும் பூர்ண சற்குணராக இருக்க வேண்டும் என்பது. ஆமென். இந்த நாளில் காரியம் நாம் செய்யும் கிரியைகள் எல்லாம் தானே இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி ஒரு பூர்ண சற்குணத்தை நோக்கி என்னுடைய கிரியைகள் இருக்கும்படியாக பார்க்கணும். 2வது, அவர் காட்டு வழியில் நடக்கிறது தான் ஒரு பூர்ண சற்குணத்தை காரியமாக இருக்கிறது. 3வது காரியம், அவர் வார்த்தையின்படி நடப்பது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நடக்கிற காரியம்தான் பூர்ண சற்குணத்தை நோக்கி நம்மளை நடத்தும். 4வது காரியம், விசுவாசத்திலே நிலைத்திருப்பது. எல்லா காரியத்திலும் எல்லா வேலையிலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று இருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தில் பூர்ணத்தை நோக்கி நான் கடந்து செல்லணும். 5வது காரியம், சுயத்தை வெறுக்கிற காரியத்தில் ஒரு பூர்ணத்தை நோக்கி போகணும். ஆமென். இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் வெறுத்திருக்கலாம், ஒரு பாவத்தை வெறுத்திருக்கலாம், இன்னொரு காரியத்தை வெறுத்திருக்கலாம். ஆனால் அந்த சுயத்தை வெறுக்கிற காரியத்தில் ஒரு பூர்ணம் இருக்குது. ஆமென். அதை நோக்கி என்னுடைய பயணங்கள் இருக்கணும். 6வது காரியம், மற்றவர்களை மன்னிக்கிற காரியத்திலே நான் பூர்ண சற்குணராக இருக்கணும். 7வது காரியம், பரிசுத்தத்திலே நான் பூர்ணத்தை நோக்கி நடக்கிறவனாக இருக்கணும். தேவன் இந்த நாளில் நான் எப்படி பூர்ண சற்குணராக இருக்கிறேனோ அதுபடி நீங்களும் பூர்ண சற்குணராக இருங்கள் என்றபடியாய் நம்மிடத்திலே அது வசனம் ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆமீன். அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமீன். இந்த நாளில் அந்த பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை போல பூர்ண சற்குணராக எல்லா வேலையிலும் எல்லா காரியத்திலும் நாங்கள் செயல்படும்படியான கிருபையும் பலத்தையும் தருவீராக. ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே.